உண்மையான ஞானம் எங்கிருந்து வருதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? பிரேக் டைம் வாங்க, நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். கொலோசையர் அதிகாரம் 2 வசனம் 3 பைபிள் சொல்லுது, ஞானம் மற்றும் அறிவின் பொக்கிஷங்க எல்லாம் அவருக்குள் மறைஞ்சிருக்கிறது. அப்படின்னா உண்மையா ஞானத்தை பணம் கொடுச்சோ புகழ் மூலமாவோ வாங்க முடியாது. அது கடவுள் கொடுக்கிற ஒரு சிறப்பான பரிசு. கடினமான சூழ்நிலைகள்ல சரியான முடிவுகளை எடுக்க ஞானம் நமக்கு உதவுது. நம்ம தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டோம், ஆர்வமா இருந்தோம், நம்ம அனுபவங்களை யோசிச்சு பார்த்தோம், அதை நாம பெறலாம். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஞானம் இயேசுவிடமிருந்து வருது. அவர்தான் எல்லா புரிதலுக்கும் ஆதாரம். உலகம் முழுக்க தேடி நேரத்தை வீணாகாதீங்க. சாலமோன் ராஜா கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்டு புத்திசாலியான ராஜாவான மாதிரி நீங்களும் இயேசு கிட்ட ஞானத்தை கேட்கலாம். அவர் கண்டிப்பா கொடுப்பார். நாம் ஜெபம் பண்ணலாம், கர்த்தராகியே இயேசுவே உம்முடைய ஞானத்தால் என்னை ஆசீர்வதியும். ஆமென்.